ஸ்டார்ட் பண்ற மாதிரி. எத்தனை பேர் வந்தாலும் ஒத்த ஆளா நின்னு வந்தாடுவேன் அப்படின்ற மாதிரி மொத்த கபடி டீமையும் ஒரு கையால முடிச்சுட்டாரே அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. என்ன ஃபயரா விளையாடுறாருங்க, பார்க்கவே பயங்கரமா இருக்கே அப்படின்னு இந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கு தோணும். ரோஹா ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற பேஜ்ல இருந்து தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. இங்க ஒத்த ஆளா இவர் எதிரணியில களம் இறங்குறாரு. மொத்த பேரும் ரவுண்டு கட்டினாலும் எனக்கெல்லாம் பயம் கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி அசால்ட்டா அவ்வளவு பேரையும் தூக்கி போட்டு கோட்டை தாண்டிட்டாரு. என்னங்க என்ன இப்படி ஒரு வீரரா அப்படின்ற மாதிரி இத பார்க்கும்போது நமக்கு தோணும். எஸ், அந்த அளவுக்கு பயங்கர பவர்ஃபுல்லா விளையாண்டு எதிரணிய திணற வச்சுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். கபடி அப்படின்னாவே எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கேம். அப்படிப்பட்ட இந்த கேம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமானதும் கூட. இதுல ஒரு டீம்ல இருக்க எல்லாரும் சேர்ந்து ஒருத்தரை வளைச்சிட்டாங்கன்னா அங்கிருந்து வெளியே போய் அந்த கோட்டை கிராஸ் பண்றது அப்படின்றது பெரிய விஷயம் தான். இங்க மொத்த பேரும் ரவுண்டு கட்டினாலும் என்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க அப்படின்ற மாதிரி அசால்ட்டா ஜெயிச்சுட்டு போயிட்டே இருந்தாரு. பார்க்கவே செம கெத்தா இருக்குல்ல. ஆனா இந்த வீடியோல இருக்கக்கூடிய இவரு எடை அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. கபடியினுடைய விதிப்படி இந்த மாதிரி அதிக எடை கொண்டவங்க கலந்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி சில கருத்துக்களும் வந்திருந்திருக்கு. கபடி விளையாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியா ஆண்களுக்கு 85 கிலோ வரைக்கும், பெண்களுக்கு 75 கிலோ வரைக்கும் தான் அனுமதி இருக்கிறதா சொல்லப்படுது. இது ஊர்ல நடக்கக்கூடிய லோக்கல் டோர்னமெண்டா இருந்திருக்கும். அதன் காரணமா இந்த மாதிரி அதிக எடை கொண்ட இவரு கலந்திருந்திருக்கலாம். பட் எனிவே இவரு இதுல கலந்துக்கிட்டு ரொம்பவே சிறப்பா விளையாடி இருந்திருக்காரு. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் ரூட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.